என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மதிப்புமிக்க ஒரு கமெண்ட்டை பார்க்கலாம். அது என்ன மதிப்புமிக்க கமெண்ட் அப்படின்னா, கமெண்ட் செஞ்ச நபர் அது நமது நிறுவனத்தின் உறுப்பினராக இருந்தாலும் சரி, அல்லது உறுப்பினர் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் அவர் கேட்ட கேள்வி நேர்மையானது. அதற்கு நம்ம கண்டிப்பாக பதிலளித்து ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி என்ன மதிப்புமிக்க கேள்வி கமெண்டில் கேட்டிருக்காரு அப்படின்னா, ப்ரோ, ஒரு மோசடி நிறுவனத்தை மோசடி என்று சொல்வது தவறா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கேட்ட நபருக்கு என்னுடைய பதில், எங்கள் நிறுவனம் மக்களை ஏமாற்றி மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் உத்தரவு கொடுத்துட்டாங்களா? எங்களுடைய நிறுவனம் மோசடி நிறுவனம் அப்படிங்கிற கோர்ட் ஆர்டர் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த கோர்ட் ஆர்டரை ஒரு வீடியோவோ அல்லது ஒரு போஸ்ட்டாக போடுங்க. நாங்கள் எங்கள் நிறுவனம் மோசடி பண்ணியிருக்கிறத ஏற்றுக்கிறோம். ஒயின் ஷாப்பில் வசூல் பண்ணுறவன், கம்மி வட்டிக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்பாவும் ஏழை மக்களை ஏமாத்தினவன், இவங்க 2 பேர்த்த பேச்சையும் கேட்டுக்கிட்டு யூடியூப் நீதிமன்றம் மாதிரியும், இவங்க தான் அதில் நீதிபதி மாதிரியும் ஒரு நிறுவனத்தை மோசடின்னு சொன்னால் அது உண்மையாயிடுமா? இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கமெண்ட் செஞ்ச நபருடைய பெயர் முருகன் மார்க். நண்பா, எவனோ ஒருத்தன் உங்கள் மீது ஒரு புகாரை வைக்கிறான். நீங்கள் ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன், மோசமானவன் என்று. உடனே அது உண்மையாகிவிடுமா? அவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்வீர்களா? அல்லது நீங்கள் நேர்மையானவன், உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு போலியானவை என நிரூபித்து காட்டுவீர்களா? நீங்கள் உண்மையாகவே நேர்மையானவன் என்றால் உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டை பொய்யான குற்றச்சாட்டு என நிரூபிக்க வேண்டும். எனவே நீங்கள் அதற்காக பல சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். இதே போலதான் எவனோ ஒருவன் எங்கள் நிறுவனம் மீது தேவையற்ற பல போலியான குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் பரப்பி தன்னுடைய அரசியல் பதவியை பயன்படுத்தி நிறுவனம் மீது வழக்கு கொடுக்க வைத்து, எங்கள் நிறுவனம் மோசடி நிறுவனம்தான் என சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கூவிக்கொண்டே வருகிறான். எங்கள் நிறுவனம் மீது வைத்த இந்த குற்றச்சாட்டை இல்லை என நிரூபிக்கவே எங்கள் நிறுவனத்தின் எம்டி அவர்கள் சட்ட ரீதியாக அணுகி இன்று வரை போராடி வருகிறார். இதுவே வேறொரு நிறுவனத்தின் எம்டியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் முன்பே தனது குடும்பத்துடன் வெளிநாடு தப்பித்து சென்றிருக்கலாம். ஆனால் எங்கள் நிறுவனத்தின் எம்டி அவர்கள் நிறுவனத்திற்காகவும் நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்காகவும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை எதிர்த்து போராடி சட்ட ரீதியாக எங்கள் நிறுவனம் செயல்படவே முயற்சி செய்து வருகிறார் என்பதை மறக்க வேண்டாம். எங்கள் நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. நீதிமன்றம் விசாரித்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொல்லட்டும், எங்கள் நிறுவனம் மோசடி செய்துள்ளதா அல்லது நேர்மையான நிறுவனமா என்று. அதற்கு முன்பாக நீங்கள் எவனோ ஒருவன் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கள் நிறுவனம் மோசடி செய்கிறது என சொல்வதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்பொழுதும் உங்களுக்கு புரியவில்லை என்றால், எங்கள் நிறுவனம் மோசடி செய்துள்ளது என கோர்ட் உத்தரவு உங்களிடம் இருந்தால் நீங்கள் வீடியோ அல்லது போஸ்ட் மூலம் வெளியிடுங்கள். அதன் பிறகு நாங்கள் எங்கள் நிறுவனம் மோசடி செய்துள்ளது என ஏற்றுக்கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். அப்படி இல்லை என்றால் உங்கள் ஆதரவை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள், அதுவே போதும். நன்றி, வணக்கம்.